ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை சாய் கிச்சன். இன்றைக்கி சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா வாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கணும், எண்ணெயை ஊற்றி. அப்புறம் கொஞ்சமாக மிளகு, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன்கிட்ட ஜீரகம் எல்லாம் போட்டு எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே போட்டு இதை வதக்கிக்க வேண்டியதாங்க. இது ரொம்ப பொன் முருவலாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். ஓரளவு வதங்கினாலே போதும். இது நைட்டு டிஃபன் சப்பாத்தி தாங்க. அதுக்கு தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு அடுத்தது தக்காளி போட்டுக்கணுங்க. பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக ஒரு 4 பெரிய வெங்காயங்க. தக்காளி 2 தக்காளி, பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு இஞ்சி சைஸ் ஒரு இஞ்சி சைஸுக்கு கொஞ்சம் இஞ்சிங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான். இது கொஞ்சம் வதங்கினோடனே அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கடையில் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதோட நம்மளே வீட்டில் இந்த மாதிரி செஞ்சோம்னா அது சுத்தமாகவும் இருக்குங்க, நல்லாவும் இருக்கும். எப்பயோ ஒரு விருப்பம் வாங்கி சாப்பிட்லாம், இல்லைன்னு சொல்லலை. அடிக்கடி கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாங்க. இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசிங்க, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், இதெல்லாம் போட்டு வதக்க வேண்டியதாங்க. இதில் கடைசியாக கொஞ்சமாக அரைக்கிறப்போ பொட்டுக்கல்லை சேர்த்துக்கணும். பொட்டுக்கல்லையும் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த அரைச்ச விழுதை தனியாக எடுத்து வச்சாச்சு. ஒரு எண்ணெய் சட்டி, அதே எண்ணெய் சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளித்து இந்த அரைச்ச பேஸ்ட்டை அதில் போட்டாச்சுங்க. போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கங்க. கொதிக்கிறப்பயே நல்லா வாசனை வருது. இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் மன்னை சாய் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மில்கி மிஸ்ட் பன்னீர் தாங்க வாங்கியிருக்கோம். இதை வாங்கி ஒரு 10 நிமிஷம் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு எடுத்துட்டு அப்புறமேலே இதை எடுத்து அப்படியே இந்த குருமாவில் அப்படியே சேர்த்துக்க வேண்டியதாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதுதான். பன்னீர் போட்டு நல்லா கொதி வந்துருச்சுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இதில் காய்ந்த வெந்தய இலைகள் அதை அப்படியே கொஞ்சோண்டு கசக்கிட்டு இதில் அப்படியே போட்டுற வேண்டியதாங்க. ரொம்ப இது நல்லா வாசனையாக நல்லா இருக்குங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா மணமாக இருக்குது. கடைசியாக Gracias.
பாலாடைகள். இது நல்லா இருக்குங்க. இது அப்படியே போட்டுட்டு கிளறாமல் அதை அப்படியே விட்டுறணுங்க. இது நல்லா க்ரீமியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.